Hello everyone, welcome to our channel Coding Tamlan. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆர் டிடெக்ஷன் யூஸிங் வெப்கேம் இல்லை வீடியோ வச்சும் கூட ரெகனைஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் இந்த வீடியோலேயும் நம்ம வந்து ஹேர் கேஸ்கேட் கிளாஸிஃபையர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேஸஸை வந்து டிடெக்ட் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நாம் அந்த கிளாஸிஃபையர் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு ஹேர் கேஸ்கேட் XML ஃபைல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்காக வரும் ஹேர் கேஸ்கேட் GitHubன்னு சொல்லி. GitHubல தான் இந்த கோடு லைப்ரரிஸ் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஓகே, நம்மளுக்கு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா OpenCVன்னு கொடுத்துருக்கு. அந்த OpenCV லைப்ரரி பேக்கேஜஸ்குள்ளே தான் வந்து உங்களுக்கு இந்த ஹேர் கேஸ்கேடும் ஒரு டைரக்டரியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஐ டிடெக்ஷனு, ஃப்ரண்டல் ஃபேஸ் ஆஃப் கேட்டு, ஹேண்டு, ஃபுல் பாடி டிடெக்ஷன் சொல்லி எல்லா வகையான XML ஃபைலும் இருக்கும். நீங்கள் எது வேணால் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கோடிங்கில் லிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோல் பாடியாக போய் நிற்கும்போது அந்த வெப்கேம் மூடி போய் நின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோல் பாடியும் வந்து பவுண்ட்ரி பாக்ஸ் டிடெக்ட் ஆகி உங்களுக்கு அது ப்ராசஸ் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் ஃபேஸ் XML ஃபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இங்கே நான் எடுக்கக்கூடியது ஃப்ரண்டல் ஃபேஸ் டிஃபால்ட்டுங்கிற XML ஃபைல். அதை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். டேரெக்டாக அதை உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த OpenCV ஃபோல்டர் மொத்தமாகவே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நான் டவுன்லோட் பண்ணதுன்னு சொல்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா OpenCVன்னு இருக்கும். இந்த OpenCV கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைரக்டரி வந்துடும், ஓப்பன் சோர்ஸ் கம்ப்யூட்டர் விஷன் லைப்ரரின்னு. இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஹேர் கேஸ்கேட் வந்து இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் இங்கேயே போய் சைடில் இங்கே டவுன்லோட் இருக்குது, டவுன்லோடை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஜிப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா OpenCVக்குள்ளே டேட்டாக்குள்ளே ஹேர் கேஸ்கேட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். அதை அன்கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இது வந்து என்னோடய கோடிங் போட்ட இடம், அதில் வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோடை ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். கோடு பார்த்திங்கன்னா நம்ம போனது யூஸ் பண்ண மாதிரி தான், சேம் கோடு தான். கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபேஸ் கேஸ்கேட்னு கொடுத்துருக்கேன். கிளாஸிஃபையர் நான் வந்து இம்போர்ட் பண்ண அந்த XML ஃபைல். அதுக்கப்புறம் வீடியோ கேப்சர் ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்கேன். நான் வெப்கேம் யூஸ் பண்ணி எனக்கு ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ண போகிறேன். நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோடு வந்து எதுக்குன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ண வைக்கிற மாதிரி. ஆனால் வந்து மல்டிபிள் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஃபேஸஸ்க்கும் ஒரே நேம் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அட்வான்ஸாக போகணுன்னா கம்ப்யூட்டர் விஷன் போகணுன்னா நீங்கள் வந்து டீப் லேர்னிங் கான்செப்டில் தான் போக முடியும். அது வந்து அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஹேர் கேஸ்கேட் கிளாஸிஃபையர் வச்சு நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் டிடெக்ட் பண்ண முடியும். டிடெக்ட் பண்ணி மல்டிபிள் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணலாம். பட் வந்து நேம் வந்து ஐடென்டிஃபை கொடுக்கறது வந்து ஒரே நேம் தான் கொடுக்க முடியும். எல்லாமே நிறைய கொடுக்க முடியாது. அதே தான் வைல் ஆஃப் ட்ரூ கண்டிஷன் உள்ளே வந்து நான் ரீட் பண்ணுறேன், cap.read. அதுக்கப்புறம் கன்வெர்ட் கலர் பண்ணுறேன், BGR to கிரே கன்வர்ஷன் பண்ணுறேன். அண்ட் தென் தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கேல் கிரேன்னு கன்வெர்ட் பண்ணதை வந்து நான் இன்புட்டாக எடுத்துக்கிறேன். 1.3ங்கிறது உங்களுக்கு போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். AL ஃபேக்டர். தென் 5ங்கிறது வந்து உங்களுக்கு மினிமம் நெய்பர் வந்து அதிகமாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ட் ஆகும். இல்லாட்டி வந்து நீங்கள் இல்லாத இடத்துலையும் கூட பவுண்ட்ரி பாக்ஸ் வந்து ட்ராங்கிள் வந்து டிஸ்பிளே ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆஃப் லூப்பில் வந்து என்னோடய ஃபேஸுக்கு பவுண்ட்ரி பாக்ஸ் ட்ராங்கிள் வரைகிறதுக்காக நான் 4 கண்டிஷன்ஸ் எக்ஸஸ் ஒய் ஆக்சஸ் வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் ரெக்டாங்கிள் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன். தென் நான் டெக்ஸ்ட்டை வந்து புட் டெக்ஸ்ட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ரைட் பண்ண போகிறீங்க. இந்தி வெப்கேமோட ஷோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அவுட்புட் விண்டோவில் அதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜுங்கிறது வந்து உங்களை ரீட் பண்ணக்கூடிய ஃபைல், அதாவது வீடியோன்னு சொல்லலாம். அதில் வந்து நான் விக்கிங்கிறது தான் டைப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 200x200ங்கிறது வந்து எங்கே டிஸ்பிளே பண்ணணுங்கிறதுக்கான இது. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டுங்கிறது என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட்டில் நான் விக்கிங்கிறது எழுதணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 2ங்கிறது வித் ஆஃப் த ஃபாண்ட் அண்ட் 255,255 வந்து கலர் ஆஃப் த ஃபாண்ட் அண்ட் 2ங்கிறது வந்து ஹைட் ஆஃப் த ஃபாண்ட். அப்புறம்
அது ரொம்ப கர்விங் லைனாக வரணுங்கிறதுக்காக லைன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கு, அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிளும் சரி உங்களோட டெக்ஸ்ட்டும் சரி மூவ் ஆகும். அதனால் வந்து ரீஜன் ஆஃப் கிரேக்கும் அண்டு கலரோடதுக்கும் ROF கலருக்கும் கொடுத்துருக்கேன். கலர் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ROF கிரே இஸ் ஈக்குவல் டு கிரே ஆஃப் y ஆக்சிஸ் ப்ளஸ் ஹைட் அண்டு x ஆக்சிஸ் ப்ளஸ் வித்ன்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இது ரெண்டு யூஸ் பண்ண மாட்டோம். தென் பார்த்தீங்கன்னா cv2.im show of imagன்னு கொடுத்துருக்கேன். img வந்து உங்களுக்கான ரீட் பண்ணக்கூடிய இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் கீ, அப்புறம் cap.release ரீட் பண்ணதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு destroy all window. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ரன் ஆகுது, ஃபேஸ் டிடெக்ட் ஆகுது. எனக்கு டிடெக்ட் ஆனோடனே வந்து டிடெக்ட் ஆகிற ஃபேஸில் வந்து மேலே விக்கின்னு காமிக்குது பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா யார் இந்த மாதிரி ஃபேஸ் டிடெக்ட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற நேம், நம்ம என்ன டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோமோ அந்த நேம் தான் காமிக்கும். எனக்கு நேம் வந்து வேறு நேம் ஒவ்வொருத்தருக்கும் காமிக்கணும்னா நீங்கள் வந்து டென்சர்ஃப்ளோ, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.